அனைவருக்கும் வணக்கம். அடுத்து வரக்கூடிய நாட்கள் மேசராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அரோகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக மேச ராசிக்கு இந்த தை மாதம் அற்புதமானதாக இருக்குது. உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியான சூரிய பகவான் பூர்வ புண்ணிய பலன்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கார். அவர் தற்போது 10ஆம் இடமான மகரத்தில் விற்றிருக்காரு. சூரியனுக்கு மகரம் பகை வீடு தான். குடும்பத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இருப்பதால் சூரியனின் ஸ்தானம் வளம் பெறுகிறது. இந்த நிலையில் இந்த தை மாதம் உங்களுக்கு அற்புதமான நிறைவான இருக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய வருமானம் திருப்திகரமாக இருக்கும். சமுதாயத்தில் உங்களின் செயல்பாடுகளுக்கு பாராட்டு அளிக்கக்கூடியதாக இருக்கு. புகழ் அந்தஸ்து உயரக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. அதிகாரத்தில் இருப்போர் இன்னும் பலனடைவாங்க. தன லாபம் சிறப்பாக இருக்கு. சுய தொழில் செய்வோருக்கு பெரிய முன்னேற்றத்தை காண்பிக்கக்கூடியதாக இருக்கு. பணியிடத்தில் உத்தியோகத்திலையும் உங்களுடைய செல்வாக்கு உயரும். பெரிதாக எந்த பிரச்சனையும் வர வாய்ப்பு இல்லை. இராணுவம், காவல்துறை, மருத்துவம் உள்ளிட்ட அரசு துறையில் சிறப்பான உயர்வுகளை நீங்கள் காண்பிப்பீங்க. இது சார்ந்த பயிற்சிகளில் உள்ளவர்களுக்கு எதிர்பாராத அதிர்ஷ்டம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் அமர்வதால் உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றிகரமாக இருக்குது. உதவிகள் தேடி வரும். குடும்பத்தில் தகராறுகள் நீங்கக்கூடியதாகவும் நீண்ட கால மனக்கசப்புகள் நீங்கக்கூடியதாகவும் இருக்குது. தந்தை மகன் உறவு வலுவடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. செவ்வாய் சூரியனை பார்க்கும்போது கல்வி, வேலை ஆகியவற்றில் எதிர்பார்த்த மாற்றங்கள் நடக்கலாம். மாணவர்கள் கல்வியில் சிறப்பான ஏற்றங்களை காண்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உத்தியோகத்தில் உங்களுக்கு பதிவு உயர்வு, பணியிட மாற்றம் நல்லபடியாக அமைஞ்சிருக்கு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. தொழில் விருத்தி செய்வதற்கான வாய்ப்பு நன்றாக இருக்குது. சுக்கிரனின் உச்சம் பெற்று 12ஆம் இடத்துல மறைகிறார். இதனால் குரு சுக்கிர பரிவர்த்தனை அமைப்பு இந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பான ஒரு பலன்களை உங்களுக்கு கொண்டு வரக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி முருகப்பெருமானுக்குரிய மந்திரங்களை மனதார உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு. உங்களுடைய அலுவலகத்தில் உற்சாகமாக நீங்கள் செயல்படுவீங்க. உங்களுடைய ஆலோசனைகள் நிர்வாகத்திறனால் ஏற்றுக்கொள்ளப்படும். மேலதிகாரிகளின் ஆதரவு உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு. சிலருக்கு பதிவு உயர்வு, ஊதிய உயர்வு போன்ற சலுகைகள் கிடைப்பதற்கான ஒரு சூழல் காத்திருக்கு. தொழில் மற்றும் வியாபாரத்தில் கூடுதல் லாபம் உங்களுக்கு கிடைக்கலாம். சகோதர போட்டியாளர்களின் மறைமுக எதிர்ப்புகளை நீங்கள் முறியடிப்பீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான ஒரு சூழ்நிலைகள் ஏற்படும். ஆனாலும் வியாபாரத்தை விரிவுபடுத்தவோ அல்லது புதிய முதலீடு செய்யவோ கண்டிப்பாக நீங்கள் தவிர்ப்பது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லதாக சொல்லப்பட்டிருக்கு. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய ஒரு வாரம் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஆலோசனைகள் மற்றவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படும். உறவினர்களுக்கும் உங்களுக்கும் உதவியாக இருப்பாங்க. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களால் உங்களுக்கு அனுகூலம் உண்டாக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்குது. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான், துர்க்கை. தினமும் காலையில் செவ்வாய்க்கிழமை நாட்களில் கந்த சஷ்டி கவசம் படிப்பது உங்களுக்கு நல்லது. வெள்ளிக்கிழமையில் ராககால வேளையில் துர்க்கைக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபட்டு அர்ச்சனை செய்வதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்துமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக இருக்குது. மேசராசிக்கு 10ஆம் வீட்டில் சூரிய பகவான் சந்திரனுடன் கூடி இந்த தை மாதம் பிறப்பதால் மகர சங்கராந்தி நாட்களில் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கும். அதே வகையில் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு வெகுமதி, பதிவு உயர்வு கிடைப்பதற்கான வழிவகைகள் இந்த தை மாதத்தில் அமைஞ்சிருக்கு. அரசு பணியில் ஈடுபட்டு இருப்பவர்களுக்கு உங்களுடைய முயற்சிகளில் நல்ல ஒரு வெற்றி காணக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. புதிய வேலை வாய்ப்புகள் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடியதாக அமைஞ்சிருக்கு. புதிய வண்டி வாகனம் வாங்கக்கூடிய ஒரு மாற்றம் உங்களுக்கு ஏற்படலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழிலில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. பிரம்ம முகூர்த்த வேளையில் நீங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபமேற்றி உங்களுக்கு தெரிந்த மந்திரங்களில் உச்சரித்து வருவதன் மூலம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பான ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு.
இந்த மாதத்தில் உங்களுடைய உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் பிறந்தவர்களுக்கு திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகும். மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேச ராசியில் பிறந்தவர்கள் இந்த அடுத்து வரக்கூடிய நாட்களில் சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்காரு. சில காலமாக உங்களை வாட்டி வதைத்த நோய் தாக்கம் விலக போகக்கூடியதாகவும் சந்திரனின் இடப்பெயர்ச்சி சிறப்பான நிலையில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. பொறுப்பாக அனைத்து வேலைகளும் நீங்கள் செய்வீங்க. வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதில் முனைப்பு காட்டுவீங்க. செவ்வாய் 4, 5ஆம் இடத்துல இருக்காரு. சரளமாக பணம் வரக்கூடிய வகையில் உங்களுடைய தொழிலை நீங்கள் சாமர்த்தியமாக நடத்துவீங்க. புதன் 9வது இடத்துல இருக்காரு. நினைத்த காரியங்கள் தடையில்லாமல் ஈடேறும். அரசாங்க ஒப்பந்தம் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொது காரியங்களில் நீங்கள் ஈடுபடலாம். குரு 2ஆம் இடத்துல இருக்காரு. அனாவசியமாக செலவு செய்யாதீங்க. சில நேரங்களில் கடன் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். சுக்கிரன் 11ஆம் இடத்துல இருக்காரு. உங்களுடைய பேச்சுக்களுக்கு மதிப்பளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம். மேசராசியில் பிறந்தவர்களுக்கு இந்த அடுத்து வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு செலவுகளை குறைத்து கொள்வதும் ரொம்பவே நல்லது. குடும்பத்தில் விழா காலம் மகிழ்ச்சி நிலவக்கூடியதாகும். தொழில்துறை மற்றும் வியாபாரிகளுக்கு இந்த வாரம் உங்களுடைய தொழில் வெற்றிகரமான பல விஷயங்களை அறிந்து செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்குது. அதிகார பதவியில் உள்ளவர்களுக்கு உத்தியோகர்கள் அனுகூலமான சிக்கல்களை சிந்தித்து வெற்றி பெறுவாங்க. ரியல் எஸ்டேட் துறையில் நன்மை பெறும் நேரம் நெருங்கிவிட்டது. ஷேர் மார்க்கெட் பிரிவில் எரிவாயு நிறுவனம் பங்குகளில் ஆதாயம் அடைவீங்க. மாணவர்கள் உறவினர்கள் வீடுகளுக்கு சென்று மகிழ்ச்சியாக பொழுத கழிப்பாங்க. மன உளைச்சல் உடல் சோர்வு ஏற்பட்டு மருத்துவ சிகிச்சை மூலம் விலகக்கூடியதாகும். வயதான பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு முடிந்தவரை ஆடை தானம் அன்னதானம் செய்வதன் மூலம் பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. பொதுவாக பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கதாகவும் உங்களுடைய தேவைகளை நீங்கள் செய்யக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. உறவினர்கள் மற்றும் நண்பர்களை அனுசரித்து செல்வது நல்லது. வியாபாரத்தில் உங்களுடைய விற்பனை அதிகரிக்கும். எதிர்பார்ப்பதை விடவும் லாபம் கூடுதலாக கிடைக்கும். புதிய திட்டங்கள் சிறப்பான முறையில் செயல் வடிவம் கொடுக்கக்கூடியதாகும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமங்கள் ஏற்படக்கூடும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு வேலைகளில் கவனமாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு. உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய நாட்கள் அப்படின்னு பார்த்தா 20, 28. அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்கள் அப்படின்னு பார்த்தா 5, 7. நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தா முருகப்பெருமான மனதார வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்திற்குமே தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் மேசராசியில் அஸ்வினி 1, 2, 3, 4 பாதம், பரணி 1, 2, 3, 4 பாதங்கள், கார்த்திகை 1ஆம் பாதம் நட்சத்திரங்களாக இருக்குது. அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சுக சௌகரியங்கள் அதிகரிக்கக்கூடியதாகும். சுப செய்திகளால் உங்களுடைய மனம் பக்தி மார்க்கத்தில் ஈடுபாடு அதிகரிக்கும். வெளிநாட்டு பயணம் மற்றும் வாணிபத்தில் தன லாபம் அதிகரிக்கும். மனதுக்கு பிரியமான மங்கையுடன் ஏற்படும் இனிய பயணங்களால் இன்புறுவீங்க. வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் சாகசங்களையும் கௌரவங்களையும் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை காத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய வகையான பல உயர்ந்த வாகனங்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் காத்திருக்கு. இனிய தகவல்கள் இல்லம் தேடி வரும். சுற்றமும் நட்பும் சூழ சுபகாரிய பேச்சுக்கள் நடைபெறலாம். எச்சரிக்கையுடன் செயல்பட்டு எதிரிகளின் திட்டங்களை நீங்கள் முறியடிப்பீங்க. அரசு பதவியில் உள்ளவர்களுக்கு உயர் அதிகாரிகளின் தயவால் பயன் பெறக்கூடியதாகும். புத்திர பாக்கியம் ஏற்படக்கூடிய ஒரு காலமாகவும் அமைஞ்சிருக்கு. வீட்டில் சுபமங்கல காரியங்கள் காரணமாக உங்களுடைய வீட்டில் பண செலவுகள் ஏற்படும். நெருங்கிய நண்பர்களின் உதவியால் கூட்டாளிகளுக்கிடையே ஏற்படும் குழப்பங்கள் நீங்கக்கூடியதாக இருக்குது. அடுத்து வரக்கூடிய நாட்களில் கார்த்திகை 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு சுப செய்திகள் மகிழ்ச்சி ஏற்படுத்தக்கூடியதாகும். தன வரவு அதிகமாகுவதால் தான தர்மங்களில் ஈடுபாடு ஏற்படலாம். மாணவர்கள் தங்கள் தெளிவான அறிவில் பாடங்களை சுலபமாக கிரகித்து கொண்டு வெற்றி பெறுவாங்க அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.